எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். மட்டு, முதலாளி, லாக்கூல், நானு எல்லாம் வீக்கே எல்லாரும் வந்துட்டோம். செம்ம மேட்ச். ஆக்சுவலாக ஹாஃப் டைமில் இந்த மேட்ச் பஞ்சாப் வர்சஸ் கேகேஆர் முள்ளன்பூல் நடந்தது. ஹாஃப் டைமில் வந்து என்னடா இது சப்பையாக முடிச்சிருவாங்க, இந்த டோட்டலில் ஈஸியாக அடிச்சிருவாங்க கேகேஆர் அப்படின்னு தான் நிறையா பேர் நினச்சிருப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் கேம்ஸ் இன் ஐபிஎல், லோவஸ்ட் ஸ்கோர் எவர் டிஃபெண்டட் அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த ரெண்டு டீம் போன வருஷம் விளையாடினப்போ 260 அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். திரும்பி ரெண்டு டீமுமே அந்த ரேஞ்சுக்கு அடிச்ச ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருந்தது. இந்த வாட்டி 111 அடிச்சு அதை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் ப்ரிவியூ பண்ணியிருப்பாங்க இந்த மேட்ச்சுக்கு. நம்மளும் ஒரு ப்ரிவியூ பண்ணோம். நம்ம வியூவர்ஸ் வந்து அதை திரும்பி போய் பார்க்கலாம். நம்ம சொன்னது வந்து கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன் டு பிளே அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி 170 180 பார் ஸ்கோர்னு சொன்னோம். அதே தான் நம்ம இப்பயும் சொல்கிறோம். எல்லாரும் வந்து ரன் ஃபெஸ்ட்டு 200+ விக்கெட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. இப்போ இந்த மேட்சை பற்றி கீ டாக்கிங் பாயிண்ட்ஸ் நான் முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம பாய்ஸ் அவங்களும் டிஸ்கஷனுக்கு வருவாங்க. இப்போ முதல்ல வந்து கேகேஆர் வந்து அவங்க ரீச்சுக்கு போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க பிரியன்சாரியாவுக்கும் சரி பிரப்சிமரனுக்கும் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னு லென்த்தை புல் பேக் பண்ணாங்க, பியூட்டிஃபுல்லாக புல் பேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் விழ ஆரம்பிச்சது. எல்லா பேட்டர்ஸும் அவுட் ஆன இன்னைக்கு எல்லா பேட்டர்ஸும் இப்போ எடுத்த வீடியோஸ் பார்த்தோம்னா ஒன்று ஏர்லி இன்டு த ஷார்ட்டு, இல்லாட்டி அக்ராஸ் ஆடி இருப்பாங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசாக யாரும் ஃபீட்டு யூஸ் பண்ணவே இல்லை. யூஸ் பண்ணது ஒரே ரிங்கு சிங்கு. அதுவும் வந்து அவரும் வந்து ரொம்ப அழியவே வந்துட்டார், கேவே இஸ் கார்டு. இதே மாதிரி ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸ் எல்லாரும் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து ஒரு ஸ்லோ விக்கெட். ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. தே ரெட் த கண்டிஷன்ஸ். அதனால தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டாரு. இன்னும் ஸ்லோ ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேம். ரெண்டு பேருமே இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம், எஸ்பெஷலி பேட்டிங். அவங்களும் வந்து தெரிஞ்சும் அவங்க வந்து நான் வந்து 200க்கு தான் விளாடுவேன் அப்படின்னு விளாண்டு இவ்வளோ விக்கெட்டை விட்டாங்க. இவங்களாச்சும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆடி இருந்திருக்கலாம். எல்லாரும் வந்து அதை சொன்ன மாதிரி ஒன்று ஸ்லாக் அக்ராஸ் ஆடி அவுட் ஆகிறாங்க, இல்லை இன்க்ளூடிங் வெங்கடேஷ் ஐயர், இல்லாட்டி ரொம்ப ஏர்லியாக ஷார்ட் ஆடிடுறாங்க. இதுதான் இதில் முக்கியமான இப்போ கீ மொமெண்ட் ஆஃப் த டே வந்து அஜிங்கிய ரஹானே. ஒரு நல்ல சேஸு டீசெண்டாக போயிட்டு இருந்துச்சு. வெளியில் இம்பாக்ட் வெளியே டிவியில் பார்க்கும்போதே தெரியுது. அவர் அது தேவையில்லாமல் நான் ஒரு செல்ஃப்லெஸ் அப்படின்னு காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து அதை ரிவ்யூ எடுக்காமல் போய் இது ஹேட் டு பே ஹெவி ப்ரைஸ் ஃபார் தட். ஸோ கேகேஆர் நாட் இன் அ வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷன் அந்த மூமெண்ட். 6 பாயிண்ட் தான் வச்சுருக்காங்க. பட் அட் த சேம் டைம் எக்ஸலண்ட் வின் ஃபார் பஞ்சாப். இந்த மாதிரி வின்ஸ் வந்து தில் செட் அ லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங் ஃபார் த டீம். ஸோ இதுதான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டாக்கிங் பாயிண்ட்ஸ். ஸோ நீங்களாம் சொல்லுங்கள். அதான் இப்போ எல்லாருமே பார்த்தோன்னா அக்ரெசிவாக விளையாடுவேன் அப்படின்னு தான் அவுட் ஆனாங்க. ஐ திங்க் மேக்ஸ்வெல் மட்டும் தான் கேவலமாக என்ன பால்னு கூட தெரியாமல் போல்ட் ஆனாரு. மற்றவங்க எல்லாம் அது என்னன்னா இல்ல ரைட். மேக்ஸ்வெல்லும் என்னன்னா ஏர்லியரா கமிட் ஆயிட்டாரு. அவர் ஏர்லியரா போயிட்டாரு, பால் ஸ்லோவா வந்துச்சு. அவர் வந்து டபுள் மைண்ட்ல இருந்தார். அதை பேக் ஃபுட் போய் கட் ஆடுறதா இல்ல போய் சும்மா தட்டி விட்டு போகணும்னு அவர் ஆனார். மற்றவங்க எல்லாரும் அக்ரெசிவா நான் ஸ்வீப் பண்ணணும்னு அடம் பிடிச்சி, அதாவது தேவையில்லாம நிறைய அக்ராஸ் ஆடி. பட் என்னன்னா கொஞ்சம் ஸ்கொயர் கொஞ்சம் பெருசா இருந்ததுனால நிறைய பேர் கொஞ்சம் அவுட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவர் பிரியன்சாரியா அடிச்சது, குவிண்டனிகா அடிச்சதெல்லாம் மற்ற கிரவுண்டா தான் கொஞ்சம் போயிட்டு இருக்கும். ஐ திங்க் நல்ல கொஞ்சம் அந்த ஸ்கொயர்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால இது அதான் கொஞ்சம் எல்லாம் ஸ்கொயர்ல அடிக்கணும், ஸ்கொயரா விளையாடணும், அக்ராஸ் விளையாடணும் தான் அவுட் ஆனாங்க. அது கொஞ்சம் அதான் பிச்சு வந்து ரொம்ப சொன்ன மாதிரி 200 தான் அடிப்பேன். ஆக்சுவலா நம்ம சென்னை கூட பஞ்சாப் விளையாட மேட்சும் கிட்டத்தட்ட இப்படிதான் இருந்துச்சு. என்ன இவங்க கேட்ச பிடிச்சிட்டாங்க, அவங்க கேட்ச பிடிக்கல. அதான் நல்ல க்ளோஸான மேட்ச், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. லோ ஸ்கோரிங் மேட்ச், த்ரில்லர். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு மேட்ச் பாக்குறோம். அது ஃபர்ஸ்ட் வந்து கேகேஆர் ஜெயிச்சுட்டு டாப் ஆஃப் த டேபிள் அந்த சீக்கிரம் அடிச்சு முடிச்சுட்டு ரன் ரேட்ல டாப் ஆஃப் த டேபிள் போயிடுவாங்க. ரன் ரேட் தான் சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் 15 ஓவர் ஏதோ 14 ஓவர்ல அடிச்சா டாப் ஆஃப் த டேபிள். இப்போ வந்து ஆமா சொல்லுங்க. கணக்கு போட்டாலே அவனும் தேர மாட்டான், விளங்க மாட்டான். அந்த வழக்கம் போல நடுவில் வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஆனா பஞ்சாப் வந்து ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல 30 ரன் தாண்டின உடனே சரி அப்படியே கொண்டு போயிடுவாங்க, ஒரு 180 190 200 கூட போலாம் அப்படின்னு நினைச்சா டக்குன்னு ஒரே மாதிரி 3 பேரும் போன உடனே அப்படியே மொமெண்டம் கம்மியாயிருச்சு. கடைசியில தேவையில்லாத ஒரு ரன் அவுட் வேற. அப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 10-15 ரன் அடிச்சிருக்கலாம். அது கூட கொஞ்சம் யோசிக்கலாம். பார்ட்லெட் வேற ஒரு காமெடியா ஒரு ஓவர்த்ரோ ஒரு 4 விட்டாரு. அந்த மாதிரி தமிழ் இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையா ஒன்று நடந்துச்சு. லாகுல், நீங்க பாத்தீங்களா அதை? இல்ல பிரதர், நான் பார்க்கல. நாங்களும் நிறைய காமெடியான ஃபீலிங்லாம் பார்த்திருக்கோம். வியூவர்ஸ் மட்டும் கொஞ்சம் ரொம்ப காமெடியா ஃபீலிங்லாம் பண்ணியிருக்காரு நாங்க காலேஜ் படிக்கும் போது. ஆனா இந்த அளவுக்கு காமெடிலாம் பண்ணது இல்ல. மட்டும் வந்து காலேஜ்ல ஒரு ரோட்ஸ் ஈக்குவலான ஃபீல்டர் அவர். நீங்க ரோட்ஸ் ஜாண்டின்னு சொல்லும் போதே நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நீங்க எல்லாம் வந்து ரிட்டையர் ஆகி எத்தனை வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னு. உங்க வயசு நீங்க கூட சொல்லி கொடுத்துட்டீங்க ராகுல். சோ இப்ப மேட்சுக்கு வாங்க.
ஏன் ஜான்டி ரோட்ஸ் ஃபீல்டிங் கோச்சா கூட இருந்திருக்காருல்ல, அப்புறம் என்ன? ஓகே அதை நாங்க சரி ஓகே எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாமே. சரி ஓகே கேவலமான த்ரோ பண்ணிட்டாரு பார்லெட், அதுக்கு வாங்க. அதான் போன தடவை இவர் பண்ணாரு, மேக்ஸ்வெல் பண்ணாரு. அதுக்கு நான் சலைச்சவன் இல்ல அப்படின்னு அவரும் கொஞ்சம் த்ரோ பண்ணி பார்த்துட்டாரு. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. இல்ல சஷாங்க் கூட ஒரு இதுல காமெடி பண்ணாரு. நான் ரொம்ப சஷாங்க் ஒரு பவுண்டரி சேஸ் ஒரு காமெடி பண்ணாரு. அது வேணா கொஞ்சம் ஸ்பின் ஆச்சு, அந்த சேஸ் பண்ணி தள்ளி விட்டுருது. ஆமா ஆமா, அது ஒண்ணு. அது ஒரு காமெடி தான். ஏய், எத்தனை ஃபீல்டிங் பண்ணாங்க இந்த ரெண்டும் வச்சுட்டு, இவ்ளோ ஃபீல்டிங் மட்டமா பண்ணி ஜெயிச்சாங்க. இல்ல, திஸ் வாஸ் தி மேட்ச் கேகேஆர் லாஸ்ட். பஞ்சாப் ஜெயிச்சதுன்னு சொல்றதை விட கேகேஆர் தான் தோத்தாங்க. அவங்களா இதுக்கு மேல அவரு திருத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்களா? அழைத்து வர சொல்லவில்லை, இழுத்து வர சொன்னேன். அவங்க கேகேஆர் வந்து அவங்களோட வின் லாஸ் மாறி மாறி வின் லாஸ்னா வச்சிருப்பேன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, பட் தேர் இன் a very difficult situation. இப்போ வெற்றி, இப்போ அவங்க வந்து 7 மேட்ச் ஆடி 6 பாயிண்ட்ல இருக்காங்க. மும்பை வந்து அடுத்த மேட்ச் ஜெயிச்சாங்க எஸ்ஆர்ஹெச்னா, அவங்களும் அதே 7 மேட்ச்க்கு 6 பாயிண்ட் வந்துருவாங்க. ஸோ இப்போ டோர்னமெண்ட் இஸ் வைட் ஓப்பன், யார் வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஐ மீன் 111க்கு இது பண்ணிட்டு ஜெயிச்சா டாப் போடுற மாதிரி இருந்துட்டு தோத்தா எவ்வளோ வந்து பெரிய மென்டலி வந்து சேஞ்சஸ் இருக்கு. இதுவாகும். ஸோ அதுதான் லாகுல், நீங்க ஆசைப்பட்டது நடந்துருச்சு. சலால் அப்படின்ட்டு இருந்தீங்க. சலால் வந்து நீங்க விக்கெட் எடுத்தாரு. ஆனா டு பி வெரி ஃப்ராங்க், அந்த சலாலோட ஃபர்ஸ்ட் விக்கெட்டே அவுட் கிடையாது, இம்பாக்ட் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப். பட் அதெல்லாம் தேவையில்லை, அதான் விக்கெட் கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? நம்ம என்ன நினைக்கலாம் கணக்குல. அவ்வளவுதான். கிரெடிட் டு ஹிம், நல்லா போட்டாரு. ஹி காட் 4 நோக்கியாவும் விளையாண்டாரு. விளையாண்டாரு. லாகுல் குஷி ஆயிட்டாரு. ஸோ அதனால நீ எல்லாமே நீ நினைச்ச மாதிரி நடந்துருச்சு. என்ன கேகேஆர் தான் ஜெயிக்காம போயிருச்சு. அடுத்த மேட்ச் நோக்கி விளையாடுவாரா? இவங்க யாரோ மொயின் அலி விளையாண்ட 3 மேட்சும் ஜெயிச்சிட்டாங்க, மொயின் அலி விளையாடாத எல்லா மேட்சும் தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. இந்த கண்டிஷன்ஸ்க்கு கண்டிப்பா மொயின் அலி விளையாடி இருக்கணும். அவங்களும் வந்து அந்த ஷெட்கே இறக்கின ஸ்பாட்லேயே கூட பிரார் இறக்கின்னு இருக்கலாம். விக்கெட்டை பார்த்துட்டாங்க. 2 பேருமே இன்னொரு ஸ்பின்னர் விளையாடி இருந்தா இன்னும் இது அவங்க ஸ்ட்ரென்தன் தான் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது ஸ்பின்னர் நல்லா தானே போட்டாரு மேக்ஸ்வெல் நல்லா போடுறாரு வெற்றி. போன தடவை நம்ம சொன்னோமே, மேக்ஸ்வெல் பவுலர் தான் விளையாடிட்டு இருக்காரு அந்த டீமுக்கு. பவுலிங்ல இஸ் கான்ட்ரிபியூட்டிங், தட் இஸ் ஃபைன். பட் தென் இன்னொரு ஸ்பின்னரும் எடுக்கச்சா. இப்போ பிரார் ஒரு 15-20 ரன் அடிக்கக்கூடிய அடுத்த மேட்ச் விளையாடுவாரு பிரார். எப்படியும் ஆர்சிபியோட விளையாடுறாங்க, நிறைய ஃபுல்லா ரைட் ஹேண்டர்ஸ், ஸோ மேபி விளையாடுவார்னு நினைக்கிறேன் அடுத்த மேட்ச். ஸோ அதுதான் அவங்க இந்த மேட்ச் அவங்க பண்ணியிருந்துருக்கலாம், அதையும் அவங்க பண்ணல. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 2 ஸ்பாட்ஸ் வந்து ஐ எம் நாட் இது. ஒன்று வந்து ரமன்தீப் சிங், ஐ டோன்ட் திங்க் இஸ் கான்ட்ரிபியூட்டிங். எதிர கேட்ச் மட்டும் கரெக்டாக பிடிக்கிறார் 3 கேட்ச். பட் தென் அந்த ஸ்பாட்டை ஐ எம் ஃபைண்டிங் இட் வெரி இது இஸ் நாட் கன்வின்சிங் இனஃப் as of now. பட் என்ன ப்ராப்ளம்னா, பேட்டிங் ஆப்ஷன் வேணும்னா மனிஷ் பாண்டே தான் எடுக்கணும். ஆமாடா, ரோமன் பவல் எடுத்துட்டு சக்கரையா கொண்டு வர வேண்டியதான். ரோமன் பவால் ஒன்லி ப்ராப்ளம் வந்து 3 பேர் ஃபினிஷர் ரோல் பண்றாங்க. இல்ல ப்ரோ, ரோமன் பவல் வந்து நல்லா ஒரு எல்லாருக்குமே தெரியும்ல, பவர் ஹிட்டர் தானே அந்த ஸ்பாட்டுக்கு. அதை எடுத்துட்டு உங்க சேத்தன் சக்கரை மாதிரி ஒருத்தரை கொண்டு வரலாம். அது அவங்க பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஐ எம் நாட் வெரி இது வித் ரமன்தீப், அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்து குவிண்டன் டிகாக்கும் அந்த ஃபர்ஸ்ட் அந்த 97 ஏதோ ஒன்று அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து he has been very inconsistent. As of now they may not இது, பட் they have to keep an eye out for that, and Gurbaz should be ready to step up whenever needed. இது 2 தான் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் என்னோட கன்சர்ன்ஸ். நீங்க சொன்ன மாதிரி இந்த சிசோடியாக்கும் அவங்க எடுத்துட்டு ரமன்தீப் பதிலுக்கும் பவல் விளாடலாம். அதுவும் பண்ணலாம். ரமன்தீப்புக்கு பதிலாக பவலும், கியூடிகேக்கு பதிலாக சிசோடியாவும் பண்ணலாம். ஏன்னா குர்பாஸும் ஒன்றும் பெரிய ஃபார்ம்ல இருக்க மாதிரி தெரியல. பஞ்சாப் டீம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது சேஞ்சஸ் பிரார் தவிர மத்தபடி உங்களுக்கு? இல்ல, நாகூர் ஸ்டாயினிஸ் இன்ஜூர்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல பார்த்தா ஸ்டாயினிஸ் வந்து தம்பி நீ உட்கார்றப்பா அப்படின்னு சொல்லி உட்கார்றப்பான்னு சொல்றது ரொம்ப முகத்துல தெரிஞ்சுது. ரொம்ப கடியாயி இல்லவே இல்ல. இப்ப இதுல டக்அவுட்ல கூட உட்காரல இல்ல, அவர் போயிட்டாரு, வருத்தப்பட்டு போயிட்டாரு. அது வந்து பாண்டிங்கோடைய செல்ல பிள்ளையான இங்கிலீஷ் நான் வந்து ப்ரீவியூல சொன்ன வெற்றி ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரீவியூப்பா he will not play initially but he'll play at some point ன்னு சொன்னேன். போன மேட்ச் ப்ரீவியூ மட்டும் வரலன்னு நினைக்கிறேன். அதில் நான் சொன்னேன் இங்கிலீஷ் will play this game அப்படின்னு. இங்கிலீஷ் பிளேட், he did not perform. ஒரு பத்தட்டிக் ஷாட் ஆடி அவுட் ஆயிட்டாரு. பட் தென் ஐ டோன்ட் நோ ஹவு தே வில் கோ. பட் அவர் பாண்டிங்கின் செல்ல பிள்ளை அப்படின்னு இன்னைக்கு ஸ்டாயினிஸை ட்ராப் பண்ணி பாண்டிங் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் இதுல ஒன்றும் இது கிடையாது, நாட் அ சர்ப்ரைஸ் அட் ஆல் இன் தட். இல்ல, கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் மேட்ச் விளையாடுவாரு கண்டிப்பா, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் we have to see. பட் ஒரு நல்ல மேட்ச், பஞ்சாபுக்கு ஒரு நல்ல வின், ஓப்பனிங் ஆஃப் த டேபிள். டேவியர் பார்லட்ட பத்தி நீங்களா என்ன நினைக்கிறீங்க? என்ன இல்ல, அடுத்த மேட்ச் ஐ திங்க் ஸ்டாயினிஸ் வில் கம் பேக். மேக்ஸ்வெல் இல்ல இங்கிலீஷ் 2 பேர்ல ஒருத்தர் தான் விளையாடுவாங்க நான் நினைக்கிறேன். ஹர்ப்ரீத் பிரார் விளையாடிட்டு, ஏன்னா நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, மேக்ஸ்வெல் பவுலிங்கும் பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணா கூட பண்ணுவாங்க. ஐ திங்க் ஸ்டாயினிஸ் ஆர்சிபி பெங்களூர்ல வந்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். எல்லாரும் அவங்க பழைய டீமுக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியுது. ஸ்ரேயாஸ் ஐயர் இன்னைக்கு விக்கெட்டை கொடுத்தாரு.
இவரு நேத்து வந்து லார்டு ஜெயிக்க வச்சிட்டாரா சிஎஸ்கேவை? வச்சிட்டாரு. அடுத்த அடுத்த மேட்ச் வந்து வந்துருவாருன்னு சொல்றீங்க. ஜேவியர் பார்னெட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜேவியர் பார்னெட் வந்து நல்லா போட்டார் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் சூப்பரா போட்டாரு. ஒரு நல்ல நல்ல அவுட் பிளேயர். ஸ்விங். பட் எனக்கு இன்னும் வந்து புரியலன்னா ஜேவியர் பார்லெட் பண்றதை ஒமர் சாய் பண்ண மாட்டாரா நியூ பால்ல இல்ல போடுறது? அதையும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ஏன் நல்லா போட்டாருன்னா, ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நீங்க லென்ஸ் போய் வீடியோ பார்த்தா எல்லாமே பேக் ஆஃப் இருந்து போட்டிருப்பாரு. ப்ரிடாமினன்ட்லி அவர் போட்டது ரன் அப் ரிலீஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு யங் ஆண்ட்ரிக் நோக்கிய மாதிரி தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு. பட் தேர்ட் ஓவர் வந்து 2 6 அடிச்சாங்க. ஆளுக்கு ஒரு 6 அடிச்சாங்க. ரெண்டுமே ஃபுல்லா லென்த் 19 ரன் போச்சு. அதுதான் அவர் லென்த்தை மாத்தினோடனே அவர் அடி வாங்கிட்டாரு. அந்த ஹார்ட் லென்த் நியூ பால்ல வந்து அவர் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நல்லா தான் போட்டாரு. பட் ஆஃப்டர் தட் இட் வென்ட் பேட். அந்த த்ரோ டிட் மேக் எனி. அவர் கண்டினியூஸா விளையாடுவாரா? பார்லெட்டா இப்ப அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லையே. நியூ பால் நல்லா தானே போட்டாரு. டீம் வேற ஜெயிச்சிச்சு. இல்ல நான் அதான் கேக்குறேன். நியூ பால்ல ஒமர் சாய் நல்லா போட்டுட்டு எக்ஸ்ட்ரா பேட்டிங்கும் இருக்குமே, அதுக்கு அவர் கொண்டு வரலாமே. புரியல. இல்ல அவரோட இவர் நல்லா போடுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆமா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஹைட்னால இன்னும் கொஞ்சம் பவுன்ஸ் கொஞ்சம் நல்ல லேட் ஸ்விங் இருக்கு. பட் ஒமர் சாயும் ஓகே டிசென்ட். பட் ஏற்கனவே அதுக்காக இந்தியால வந்து எனக்கு தெரிஞ்சு பும்ரா கருத்தது இப்போதைக்கு சொல்றேன். நல்ல நியூ பால்ல போற பவுலர் ஒருத்தர் அஷ்தீப். அவரை வந்து நியூ பால்ல போடாம 4th ஓவர் போடுறது 5th ஓவர் போட வைக்கிறது வந்து அது வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. யான்சனும் நல்லா தான் போடுறாரு. இல்ல யான்சன் நல்லா போட்டாரு. நான் சொல்றேன் இன்னைக்கு இப்ப நல்லா அஷ்தீப் போட்டாரு. வந்து லைக் இஸ் பிரீமியர் இந்தியன் பவுலர் அதர் தென் பும்ரா ஹூ கேன் பவுல் தி நியூ பால். ஷமி இப்ப போடுறதுக்குலாம் வந்து ஒர்த் இல்ல. சோ அதனால இல்லடா இப்ப உமர் சாய் எடுத்தாலும் நீங்க நியூ பால்ல தானே யூஸ் பண்ணணும். இல்ல அதுதான் சொல்றேன். அடுத்து அதை எடுத்து அதுக்கு அவங்க வந்து சரியா பண்ணல. ஃபர்கசன் மாதிரியே ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் ஹிட் டெக் பவுலர் எடுத்துக்கலாம். பட் ஆனா ஃபர்கசன் எடுத்தாலும் அவங்க நியூ பால் தான் போட வைக்கிறாங்க. ஸோ அதனால இந்த டீம் அதான் எஸ்பெஷலி வின்னிங் காம்பினேஷன். ஐ டவுட் இஃப் தே வில் சேஞ்ச் கோயிங் டு சின்னசாமி. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேட்ச்ல வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஐயர் எந்த ஐயர்? 2 ஐயர் விளையாண்டாங்க. இல்ல அது இந்த கோலி இந்த மாதிரி இருந்திருந்தாங்கன்னா எவ்வளவு ஈஸியா இந்த சேஸ கொண்டு போயிருப்பாங்க. அக்ராஸ் ஆடுறதெல்லாம் தேவையில்ல. அதாவது இவங்க வந்து என்னதான் ரஹானே வந்து நாங்க ரன் ரேட் பத்தி எல்லாம் பேசல அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா பேசியிருப்பாங்கன்றான். அதனாலதான் வந்து ரொம்ப ஓவர் அக்ரெசிவா போய் தேவையில்லாம வெங்கடேஷ் ஐயர் இவங்க எல்லாம் வந்து அக்ராஸ் ஆடி அவுட் ஆனாங்க. இதுல கோலி இருந்திருந்தாருன்னா ஸ்ட்ரைட் பேட்ல விளையாடி ஒரு 33 of 32 பால்ஸ் அந்த மாதிரி எடுத்து ஜெயிக்க வச்சிருப்பாரு. அந்த மாதிரி இப்ப எல்லாம் விளையாடுறது இல்லை. இவங்க 2 டீமுமே சொல்றேன் அடிச்சா அக்ரெசிவா தான் அடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க 2 பேரும். நீங்க என்ன பிரதர் திடீர்னு ஆர்சிபிக்கு கொடி தூக்குறீங்க? ஆர்சிபி கொடி தூக்கலடா. கோலி வந்து எப்படி இது பண்ணணும்னு தெரியும் அப்படின்ற கோலின்னு சொல்லல. இவங்கலாம் டீம் மாஸ்டர் ஆயிட்டாங்க. சேஸ் மாஸ்டர். வெற்றி நீ ஏதாவது சொல்றியா இல்ல அப்படியே அடுத்த மேட்ச் ப்ரீவியூ போலாமா? அப்படியே போலாம். டெல்லிக்கு போலாம் வாங்க. ஆமா வாங்க டெல்லிக்கு போவோம். டெல்லி வந்து மும்பையோட தோத்துட்டு அங்க உட்கார்ந்து இருக்காங்க. அப்படியே ஆர்ஆர் வந்து அவங்களும் தோத்துட்டு அவங்க டெல்லிக்கு வர்றாங்க. ஸோ இப்போ டெல்லி ஆர்ஆர் தான் இந்த மேட்ச்சு. ஸோ மட்டும் சொல்லு என்ன சேஞ்சஸ் இருக்கும், மேட்ச் எப்படி இருக்கும். ரொம்ப சின்ன கிரவுண்டு வழக்கம் போல அது எல்லாருக்கும் தெரிஞ்சதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். டீம் சேஞ்சஸ் சொல்லு. டெல்லி என்ன சேஞ்சஸ் எதுவும் இருக்க முடியுமா? இன்னொரு தடவை ஜேஎஃப்எம் போவாங்களா இல்ல போன தடவை மாதிரி டோனமன் ஃபெரராவே பிட்ச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹை ஸ்கோரிங் வென்யூடா, சின்ன கிரவுண்டரா? இல்ல அவர் வாத்தியார் சொன்னோம்ல பிட்சை பத்தி. இன்னும் எவ்வளவு சான்ஸ் தான் கொடுக்கணும் அவருக்கு அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணணும். இல்ல ஜேஎஃப்எம் ஸ்டாஃப் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆமா அவர் ஏதோ இன்டர்வியூ கொடுத்தது கூட ஷேர் பண்ணீங்க. அவர் ஏதோ அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1 வீக் கழிச்சு தெரியும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால we can middle of the next week தான் நமக்கு தெரியும் அவர் எப்ப திருப்பி வருவாருன்னு. அப்படி பார்த்தா ஜேஎஃப்எம் பண்ணோம். இல்லாட்டி டான் இறக்கி விடுவாங்களா தெரியல. பட் அதர்வைஸ் சேஞ்சஸ் வந்து அதான் இவர் கருணாயர் ஆன் ட்ராக் வந்துட்டார்ல. இன்னொரு ஆப்ஷன் இல்ல கேஎல் ராகுல் ஓப்பனிங் இறக்கி விட்டு ஃபெரரா மில்லர் இறக்கி விடலாம். இல்ல அவங்க அதே டீம் தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதான் they won't change anything. அதே தான் போவாங்க. இந்த டீம் என்ன பண்ணுவாங்க? ராஜஸ்தான் ராயல்ஸ் தேஷ்பாண்டே ஒரு தான் போடுறாரு. அதுக்கு பல் மதுவால கொண்டு வருவாங்க. இல்ல குமார் கார்த்திகேய வச்சுட்டு 2 பேரையும் வெளியே வரைச்சு யார் வேணுமோ யூஸ் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. அதுதான், வேற எதுவும் பெருசா சேஞ்ச் இருக்காது. அதுலயும் ஆர்ச்சர் நல்லா போடுவாரா நல்லா போட மாட்டாரா? போட்டுட்டு இருக்காரு. பட் இந்த குட்டி கிரவுண்ட்ல அவர் நல்லா போட்டு எட்ஜ் வாங்கினாலும் வெளியே தான் போடும். ஓகே போன மேட்ச் நிதிஷ் ராணா 1 டவுன் இறக்கி இருக்கணும்னு நான் நினைச்சேன். அது ஒரு இம்பார்ட்டன்ட் இது.
நாளைக்காச்சும் அவங்க அதை பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். அது நிதிஷ் ராணா பண்ணணும். ஒன்று ஆடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும் அந்த டீமுக்கு. இல்ல அது போன தடவை ஜெய்ஷ்வால் ரொம்ப நேரம் இருந்தார். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் பார்த்துருப்பாங்க. இவங்க இதுல கொஞ்சம் அக்ஷர் பட்டேல் இருக்காரு எல்லாரும் கொஞ்சம், அதனால 2 ரைட் ஹேண்டர் இருக்க வேணான்னு பார்த்துருப்பாங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கும் போது 2 லெஃப்ட் ஹேண்டர்லாம் இருந்தா இவங்க வேற யாராச்சும் வச்சு இன்னொரு ஓவர் இது பண்ணிடுவாங்கன்னு பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நாளைக்கே எப்படியா இருந்தாலும் குல்தீப் அக்ஷர்லாம் போடுவாங்க. எப்படியா இருந்தாலும் அதெல்லாம் பார்க்காம 2 லெஃப்ட் ஹேண்டர் ஆடிடலாம் டுகெதர். ம். அப்படின்னா சாம்சன் அவுட் ஆயிரும்னு நான் சொல்ல வரலடா, ஜென்ரலா சொல்றேன். முதலாளி என்ன இல்ல நினைக்கிறீங்க? இம்பார்ட்டன்ட் சாம்சன் தான் மேட்ச் வந்து இந்தியாவுக்கு தானே அடிப்பேன், இதுல வந்து நான் பொறுமையா தான் விளையாடுவேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு. இல்ல அவர் ஆங்கர் விளையாடுனா கூட பரவாயில்லன்னு தோணுது. தேவையில்லாம அவுட் ஆயிட்டு கடைசியில கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கும் அடிச்சுக்கலாம். இல்ல ஜெய்ஸ்வால் வெற்றி, தான் சாம்சன் அது இனிஷியலா டைம் எடுத்துக்கிறது ஓகே, பட் அவர் வந்து மோர் தென் கேப்பபிள் இல்ல ஆஃப் மேக்கிங். சாம்சன் வந்து அந்த மாதிரி டபுள் மைண்டட் எல்லாம் இல்லாம கொஞ்சம் அக்ரெசிவா விளையாடினா தான் நார்மல் கேம் தான் விளையாடணும். சும்மா ஆங்கர் விளையாடுறன்னு மைண்ட் இருந்துச்சுன்னா அது இல்ல கொஞ்சம் அதை ஒரு முடிவு பண்ண ரொம்ப முடியல. ஆங்கர் ஆடுறதா இல்ல அடிக்கிறதான்னு முடிவு பண்ண முடியல. அதனால தான் அவுட் ஆயிட்டே போறாரு அவர். இது லைக் டபுள் மைண்ட்ல ஒரு ஃப்ரீயா இல்லாத மாதிரி தான் இருக்கு. இல்ல ராணா வேற நான் போய் பவுலிங் கேட்க போறேன்னு சொல்லியிருக்காரு. யாரு? ராணா வந்து பவுலிங் கேட்க போறாராம். ராணா வந்து கேப்டன் ஏன் குடுக்கலனாரு யாரோ கேட்டாங்க போல. அவர் ஆலோசி கேட்டிருப்பாரு, அது வாய்ப்பு இருக்கு. ஏப்பா பராகெல்லாம் கிரவுண்ட்ல தேடி வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க. ராணா வந்து பவுலிங் கேட்டா உங்களுக்கு பிரச்சனையா? அவங்க ஊர்ல அவங்க ஹோம் கிரவுண்ட்ல அவங்க ஹோம் ஸ்டேட்ல போய் விளையாண்டு அவங்க ஹோம் கிரவுண்ட்ல போய் விழுந்தாங்க. அதுக்கு அவர் ஆல் செட் பண்ணாரான்னு தெரியல. சரி, எனிவே மேட்சுக்கு ஒரு மேட்ச் அப் சொல்லுங்க. மேட்ச் அப் யாரு? குல்தீப் யாதவும் இவங்களோட பவுலிங்ல அப்ப யாரு மிதி இருக்காங்களோ அவங்களோட பிரிட்டில் மிடில் ஆர்டர், இன்கன்சிஸ்டன்ட் மிடில் ஆர்டர் ஆர்ஆரோட. டார்க் வர்சஸ் அவங்க எவங்கடா சஞ்சு சாம்சன் ஜெய்ஷ்வால் அப்படின்றியா? I would say Archer versus JFM, அபிஷேக் போரல், கேஎல் ராகுல், கருண் நாயர் இவங்கலாம். ஜேஎஃப்எம் வந்து வாக்கிங் விக்கெட், சரியா? அவங்க ஆர்ச்சர் போட்டாலும் விழுகும், வேற யார் போட்டாலும் அந்த விக்கெட் வாக்கிங் விக்கெட். அதான் சொல்றேன், பொரல், கருண் நாயர் இவங்கெல்லாம் ஓகே. கருண் நாயர் கூட நல்லா பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு. பட் ஆனா இன்டர்நேஷனலி ரொம்ப நாள் ஆகுது. அபிஷேக் போரலும் டொமஸ்டிக் பிளேயர் தான். ஸோ ராகுல் நம்பர் 4 வந்தாருன்னா டாப் 3 ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதான் நியூ பால் போலர்ஸ் ஃபார்ம்ல இருக்காரு கருண் நாயர். அதை அப்ரிஷியேட் பண்ண போன மேட்ச்ல நல்லா அடிச்சாரு. பட் ஹஸ் பீன் இன்ஃபார்ம் திஸ் சீசன் இன்க்ளூடிங் ஃப்ரம் லாஸ்ட் இயர். அதனால இன்டர்நேஷனல் பவுலர்னாலும் ஓகே, பும்ராவோட அடிச்சார்ல, அந்த மாதிரி ஆர்ச்சரி மேனேஜ் பண்ணுவாருன்னு தான் தோணுது. வெற்றி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்கன்னு தெரியுது. ஓகே ஓகே, சரி, இப்ப யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து டெல்லி. நயா டெல்லி சொல்லுங்க. லாகோல் யார் ஜெயிப்பாங்க? டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி ஸ்மால் லெட்டர்ஸ் கிடையாதா? இல்ல, 2 பேர் டெல்லி சொல்லிட்டாங்க. மட்டு ராஜஸ்தான் அப்படின்ட்டு மட்டும் நானும் டெல்லி தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ராஜஸ்தான், 3 டெல்லி. அப்படியே ஃபேண்டசி பிக் பண்ண இங்க ஆரம்பிங்க. வந்து டெல்லி ஸ்மாலா? டேய், நானும் டெல்லி கேபிட்டல் தான்டா. சரி சொல்லுங்க, ஃபேண்டசி பிக் பண்ண ஆரம்பிங்க. நானா? நாயர். எல்லாரையும் எடு. என்னடா நாயர் மிஸ்? கேஎல் ராகுல். என்னடா கேஎல் ராகுல்? ஃபர்ஸ்ட் பிக்கே கேஎல் ராகுலா? ஹலோ, கேக்குதா? கேக்குது. திரும்பி சொல்லு. கேஎல் ராகுல், கருண் நாயர். 2 3 சொல்லு, 3 சொல்லு. ஆர்ச்சர். ஓகே. நான் வந்து குல்தீப் யாதவ். நான் வந்து துஷார் தேஷ்பாண்டே போய் எடுத்துறேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க. துஷார் தேஷ்பாண்டே உங்களுக்கு சரி. நான் வந்து குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், இந்த பக்கம் வந்து பராக். நான் ஏன் எடுத்தேன்னா, நான் சொல்லி பாரு மட்டும் 3 விக்கெட் ஹர்ஷித் ராணாலாம். சஞ்சு சாம்சன், ஜெய்ஷ்வால், ஸ்டப்ஸ். மகிழ்ச்சி. சரி, நான் வந்து அபிஷேக் போரல், துஷார் தேஷ்பாண்டே, தி அண்டர் ரேட்டட் விக்கெட் டேக்கிங் பவுலர்
ஓகே, அண்டர்ரேட்டட் விக்கெட் டேக்கிங் பவுலர் மோஹித் சர்மா. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய இது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதான் ஹை ஸ்கோரிங் வென்யூ. ஸ்பின்னர்ஸ் எஸ்பெஷலி குல்தீப் வந்து இஸ் அன் எக்ஸலண்ட் விக்கெட் டேக்கிங் ஃபார்ம் இந்த வென்யூவில். ஹி வில் பி த பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார். கேம் கொஞ்சம் நினைக்கிறத விட க்ளோஸாக தான் போகும். ராஜஸ்தான் வில் நாட் கோஸ் ஃபேவரட்ஸ், பட் வி நெவர் நோ T20. நம்ம 3 பேர் டெல்லி சொல்லியிருக்கோம். ஐ திங்க் டெல்லி வில் கோ இன் அஸ் ஃபேவரட்ஸ், பட் எனி திங் கேன் ஹேப்பன். நீங்களும் உங்களுடைய ஃபைனல் கமெண்ட் சொன்னீங்கன்னா we can sign out. இல்ல அதான் கொஞ்சம் ஃபாஃப் இருக்கிற வரைக்கும் அவங்க இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா விளையாடுற மாதிரி இருக்கு. அவர் வெறும் ஜேஎஃப்எம்மும் இல்லை இப்போ அபிஷேக் பொருள்லாம் ஓப்பனிங் இறங்கினா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது தான் வரும். ஏன்னா ஒரு ஜேஎஃப்எம் வந்து ஒரு மேட்சும் போன மேட்ச் அடிக்க கூட இல்லை, டிஃபெண்ட் பண்ணி தூக்கி கொடுத்தாரு. ஸோ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஃபுல்லாக ஷார்ட்டாக இருக்கும். ஸோ மேத்யூ ஷாட்டா சரி எது? சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல. முதலாளி நீங்க சொல்லுங்க, ஃபைனல் தாட் சொல்லுங்க, நம்ம க்ளோஸ் பண்ணலாம். மிடில் ஆஃப் த டேபிள் டாப்ல டேபிள் இருக்காங்க, ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க. ஸோ டெல்லி வில் பி லுக்கிங் டு கெட் பேக் டு வின்னிங். அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து தே ஸ்டில் ஃபிகரிங் அவுட் விச் இஸ் கோயிங் டு ஒர்க் ஃபார் தம். நாளைக்கு மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வி வில் ரிவ்யூ திஸ் மேட்ச் டுமாரோ. யூ ஆர் சைனிங் ஆஃப் யுவர் ஆர்டே ஸ்கோர்.